பாரதி ராஜா அவர்கள் இறந்து போன மறுநாள் அவங்க குடும்பத்தை தேடி ஒரு சூட்கேஸ் ஒன்று வீட்டுக்கு வந்திருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பயங்கரமா தலையில அடிச்சு அழுதுருக்காங்க. அதோட விவரத்தை தான் இதுல பார்க்க போறோம். இயக்குனர் எம். பாரதி ராஜா அவர்கள் அவரோட 84வது வயசுல காலமாயிட்டாரு. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமா இறந்து போனாரு. அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க வீட்டுல இன்னொரு மரணம், அதுவும் பாரதி ராஜாவே இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. வயசான காலத்துல தன்னோட பிள்ளைக்கு கொல்லி வைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பாரதி ராஜா ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமானதுக்கு மகன் மனோஜோட இறப்பும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டு வந்துச்சு. கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தீவிர சிகிச்சைக்கு பிறகு பாரதி ராஜா மறுபடியும் சென்னை ஈசிஆர் வீட்டுக்கு வந்தாரு. அடுத்த ஒரு சில மாதங்கள் உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கடந்த ஒரு வார காலமா உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. ஜூன் 10ஆம் தேதி அதிகாலை உடல்நிலை ரொம்ப மோசமானதா டாக்டர் செக் பண்ணி பார்த்து மருந்து வேலை செய்யல, ட்ரீட்மெண்ட்டை அவர் உடம்பு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரங்களையே அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடையும் முன்னெச்சரிக்கையோடும் அணுகக்கூடிய பாரதி ராஜா தான் உயிரோட இருக்கும்போது தனக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் எதிர்காலத்துக்கு ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும், உடம்பு மனித உடம்புல என்ன வேணா பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் கம்பெனியில தன்னோட பெயர்லையும் தன் மனைவி பெயர்லையும் பல இன்சூரன்ஸை போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுலயும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை தன்னோட மாத சந்தா மூலியமா பல வருஷமா அந்த இன்சூரன்ஸா கட்டியிருக்காரு. இப்ப பாரதிராஜா அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு அவரு நாமினி பெயர்ல தன்னோட மனைவி பெயர் தான் கொடுத்திருக்காரு. இப்ப அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் தரப்பை சேர்ந்தவங்க இவர் இறந்து போனதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுக்கான அந்த குறிப்பிட்ட தொகையை நாமினி பெயர் போட்டிருக்கக்கூடிய பாரதிராஜா மனைவி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸை ஒரு ஸ்வீட்கேஸ்ல வச்சு அனுப்பியிருக்காங்களாம். அதை திறந்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பயங்கரமா எமோஷனா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால பல படைப்புகளை கொடுத்த என்னோட கணவர் இப்போ உயிரோடவே இல்லை, அவர் மாசம் கட்டி நாமினி மூலயமா எனக்கு வந்துருக்கூடிய இந்த பணம் மட்டும் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா தலையில அடிச்சு அழுதுருக்காங்க. என்னோட கணவர் எனக்காக பெருசா சொத்து சேர்த்து வச்சுட்டோ இல்ல காரு பங்களா வாங்கி வச்சுட்டோ போனது பெரிய விஷயம் கிடையாது. அவரோட படைப்புகள் மூலயமா இன்னமும் அவர் என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாகல. அவரோட திரைப்படங்கள் மூலயமா எந்தெந்த வீட்டிலலாம் டிவியில அவரோட படங்கள் ஓடுதோ அந்தந்த இடத்துலலாம் என்னோட கணவர் உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரதிராஜா அவரோட மனைவி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இப்ப இன்சூரன்ஸ் தொகை மூலயமா வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தொகை இப்ப டாக்குமெண்டா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த தொகை இவங்க கைக்கு வந்ததுக்கு பிறகு அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் பாரதிராஜா அவர்களுக்கு அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டுறதுக்கான எவ்வளவு தொகை செலவாகுதோ அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மீதி பணத்தை கஷ்டப்படக்கூடிய நலிவடைந்த இயக்குநர்களுக்கு உதவியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ பிளான் போட்டிருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.